Hi friends, இந்த வீடியோவில் எலக்ட்ரான் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் EASY 3301 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இதை டிஜிட்டலாக மாற்றிருக்கோம். ட்ரிபிள் சப்ஜெக்ட்ஸுக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நமக்கு என்னென்னா ரெட் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஃபஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிங்க. தென் எல்லோ கலர் ஈஸியாகவும் இருக்கும், படிக்கிற மாதிரியும் இருக்கும். க்ரீன் கலர் எப்படி படிக்கணும், என்ன மாதிரி ஆங்கிளில் நம்ம இதை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லெசன் வந்து பிஎன் ஜங்ஷன் டிவைசஸ். பிஎன் ஜங்ஷன் டிவைசஸில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இருக்கதே 3 டாபிக் தான். ஒன்று வந்து ஜெனார் டயோட், இன்னொன்று பிஎன் ஜங்ஷன் டயோட், தென் தேர்ட் டாபிக் வந்து ரெக்டிஃபயர்ஸ். அப்போ நீங்கள் வந்து டயோட் படிக்கிறீங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடையும் ஜெனார் டயோடையும் படிச்சிட்டாலே மோஸ்ட்டாக ஒரு டயோட்லேருந்து ஒன்று கேட்கலாம். அதுக்கு கூட நீங்கள் படிக்கும் போது எல்இடியுமே, ஏன்னா லைட் எமிட்டிங் டயோடுமே ஒரு டிஸ்பிளே டிவைசஸ் தான். ஸோ அதையுமே பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன படிக்கலாம்னா ஜெனார் டயோட படிச்சிருங்க. ஸோ ஜெனார் டயோடில் ஜெனார் டயோட் ஆஸ் அ ரெகுலேட்டர், தென் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெனார் டயோட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஜெனார் டயோட் ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் ஜெனார் டயோட் ஆஸ் ரெகுலேட்டர். ஸோ இந்த இவ்வளோ டாப்பிக்கும் ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்க. தென் அதுக்கப்புறம் பிஎன் ஜங்ஷன் டயோட் நம்ம நார்மலாக உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சும் கூட நீங்கள் எழுதிக்கலாம். தென் எல்இடி, இந்த 3 டாபிக்ஸுமே ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸில் இருந்து இல்லை இதுக்கு கூட நான் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கூட படிக்கிறேன், நான் என்னால் படிக்க முடியுன்றவங்க ரெக்டிஃபயர் டாப்பிக்லேருந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் மட்டுமாவது நீட்டாக படிச்சிருங்க. தென் கிளிப்பிங் அண்ட் கிளாம்பிக் சர்க்கியூட்ஸ் ரொம்ப ஈஸியான டாபிக், 2 மார்க்கில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 4 மார்க் கொஸ்டினாகவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐ மீன் 8 மார்க் 4 மார்க் 8 மார்க் 5 மார்க் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் செகண்ட் லெசனில் டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் த்ரிஸ்டர்ஸ், அதில் வந்து நமக்கு என்னென்னா பிஜேடி, ஜேஃபெட், மாஸ்ஃபெட் இந்த 3 படித்தாலே மோஸ்ட்டாக ஒன்று எழுதிடலாம். பிஜேடி ரொம்ப ஈஸி, ஜேஃபெட்டுமே நீங்கள் 1 டைம் படிச்சிட்டிங்கன்னா எழுதிடலாம். ஓகேவா? தென் மாஸ்ஃபெட்டையுமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3 டாப்பிக்லையுமே ஸ்ட்ரக்சர், அதோட ஆப்ரேஷன்ஸ், தென் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் பயாசிங் யூஜேடி இது எல்லாத்தையுமே கொடுக்கணும். ஓகேவா? இவ்வளோத்தையும் நீங்கள் படிச்சுட்டுனாங்களே ஒன்று எழுதிடலாம். அண்ட் இது போக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஐஜிபிடி, அது வந்து ஐஜிபிஓடியோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்கலாம். இது வந்து 15 மார்க்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 13 மார்க்குன்னு கேட்டிங்க ஓவராலாக செகண்ட் யூனிட்டில் இந்த 3 டாபிக்ஸ் படிச்சிட்டாலே நீங்கள் ஒன்று எழுதிட முடியும். ஓகேவா? தென் தேர்ட் லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்னு பார்க்கும்போது அனாலிசிஸ் ஆஃப் சிஇ, சிபி, சிசி ஆம்பிளிஃபைஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து மாஸ்ஃபெட்டோட ஸ்மால் சிக்னல் மாடல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்மால் சிக்னல் மாடல் 2 இருக்குது நமக்கு, பிஜேடி அண்ட் மாஸ்ஃபெட். பட் அது 2த்துல இம்பார்ட்டன்ட்னு பார்க்கும்போது மாஸ்ஃபெட்டோட ஸ்மால் சிக்னல் மாடல் இதை முடிச்சிருங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் அனாலிசிஸ் ஆஃப் சிஎஸ் அண்ட் சோர்ஸ் ஃபாலோவர்னு இருக்கும். அதில் அட்லீஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் சிஎஸ் மட்டுமாவது முடிக்கிறதுக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். தென் ஃபோர்த் லெசன் வந்து மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபயர்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபயர். ஸோ இதில் வந்து நீங்கள் பைமாஸோட கேஸ்கேட் ஆம்பிளிஃபயர், தென் டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபயரில் காமன் மோட் அண்ட் டிஃபரன்ஷியல் மோட் அனாலிசிஸ், இது 2த்தையுமே படிச்சிட்டிங்கனாலே மோஸ்ட்டாக ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இன் சம் கேசஸ் உங்களுக்கு இன்னும் கொஸ்டின்ஸ் அடிஷ்னலாக வேணும்னா நியூட்ரலைசேஷன்ஸ் மெத்தட் பாருங்கள். ஓகேவா? ஸோ நியூட்ரலைசேஷன் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் பவர் ஆம்பிளிஃபயர்ஸ். ஸோ பைமாஸ் கேஸ்கேட் ஆம்பிளிஃபயர், டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபயர், நியூட்ரலைசேஷன் மெத்தட்ஸ், பவர் ஆம்பிளிஃபயர்ஸ், இது 4த்தையுமே படிச்சிட்டாலே மோஸ்ட்டாக ஒன்று எழுதிடலாம். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வேணும்னா சிங்கிள் டியூன்ட் ஆம்பிளிஃபயர்ஸ், தென் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், அது மட்டும் தான் நமக்கு மெயின் டாப்பிக்காக அதில் இருக்கக்கூடியது. ஓவரால் நீங்கள் அந்த ரெட் கலர் டாபிக் அண்ட் எல்லோ கலர் டாபிக் படிச்சிட்டாலே ஒன்று எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். தென் ஃபிஃப்த் லெசனில் மோஸ்ட்டாக நமக்கு ஃபீட்பேக் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அண்ட் இன்னொன்று வந்து ஆசிலேட்டர்ஸில் ஒன்று கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஆசிலேட்டர்ஸ் மொத்தத்தையுமே படிச்சிட்டிங்கனாலே ஒரு கொஸ்டின் எழுதிடலாம். ஃபேஸ் ஷிஃப்ட்டில் வெயின் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் ஹார்ட்லி, கால்பிட். ஹார்ட்லி படிச்சிட்டா கால்பிட் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். தென் கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டிங்கனாலே ஒன்று எழுதிடலாம். அதுக்கு கூட நீங்கள் கண்டிஷன் ஆஃப் ஆசிலேட்டர்ஸையும் படிக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் பேஸ்ட் ஆன் தட் அதில் ஒரு சபார்டினேட் கொஸ்டின்ஸை ஆட் பண்ணுறதுக்கு மோர் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் EASY 3301 எலக்ட்ரான் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இதுவுமே சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்த டாபிக் தான். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா வித் சப்ஜெக்ட் கோட் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம கொடுக்குறதுலேருந்து வரும். ரெட் கலர் டாபிக்ஸ் கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும். எல்லோ கலர் ஈஸியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் மாதிரி ஆக்ட் ஆகும். அண்ட் க்ரீன் கலர் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் நிறைய படிக்கிறவங்கன்னா அதையுமே படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.